பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கேட்டவைகளையெல்லாம் கொடுப்பார். He will give all that is requested என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எஸ்ரா 6வது அதிகாரத்திற்கும் 7வது அதிகாரத்திற்கும் சுமார் 60 வருடங்கள் இடைவெளி காணப்படுகிறது. இந்த 2 அதிகாரங்களுக்கு இடைவெளியில் வந்ததுதான் எஸ்தரின் சரித்திரம். 7வது அதிகாரத்தில் செருபாபேலுக்கு பிறகு எஸ்ராவை கர்த்தர் எழுப்புகிறார். கர்த்தர் எப்பொழுதும் ஒரு தெய்வ மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறகு மற்றொரு தெய்வ மனிதனை எழுப்புவார். அர்த்தசஷ்டா ராஜா எஸ்ரா கேட்டவைகளை எல்லாம் கொடுத்தான். அதுபோல பரலோக ராஜாவாகிய இயேசு நீங்கள் கேட்பவைகளை எல்லாம் கொடுப்பார். நீங்கள் கேட்பவைகளை எல்லாம் அவர் கொடுக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்க வேண்டும். உங்கள் மீது இப்பொழுது கர்த்தருடைய கரம் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான பதில் நிச்சயமாகவே உங்கள் மீது கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதே. ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக வந்து நின்றால் தகப்பன் அந்த சிறு பிள்ளையின் மேல் தன்னுடைய கரத்தை வைக்காமல் இருப்பாரா? இயேசு சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். வேதாகமத்தில் அப்போஸ்தலர்கள் பிறரை சகோதரரே என்று அழைத்தார்கள், பிரியமானவர்களே என்று அழைத்தார்கள், எஜமான்களே, வேலைக்காரர்களே என்றெல்லாம் அழைத்தார்கள். அதுபோல யோவான் பிறரை பிள்ளைகளே என்று அழைத்தார். இயேசுவும் தன்னுடைய சீஷர்களை பிள்ளைகளே என்று அழைத்தார். சீஷர்கள் வயதில் பிள்ளைகளா? இல்லவே இல்லை, எல்லாரும் பெரியவர்கள். இருந்தாலும் ஆண்டவர் எல்லாரையும் பிள்ளைகள் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கிறவர். ஆகையால் பிள்ளைகளாகிய உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதில் சிறிதளவும் அவிசுவாசம் வேண்டாம். தாவீது தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தான். நம் ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்பதாக. ஆகையால் எப்பொழுதும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்க வாஞ்சியுங்கள். அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும்போது அவரிடம் நீங்கள் கேட்டவைகளையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அப்படி என்றால் கர்த்தர் எனக்கு 10 கோடி பணம் கொடுப்பாரா, எனக்கு சொகுசு வாகனம் சொகுசு பங்களா கொடுப்பாரா என்ற கேள்விகள் எழக்கூடும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன் என்பதாக. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் நேரத்திலும் சம்பளத்திலும் உண்மை உள்ளவர்களாக அவருக்கு கொடுக்க வேண்டியவற்றை உற்சாகமாக கொடுப்பீர்கள் என்றால் அவருடைய சித்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சாலமோனுக்கு ஆண்டவர் கேட்டதையும் கேளாததையும் கொடுத்தார். ஆனால் சாலமோன் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் மனதும் இருக்கும் என்று ஆண்டவர் கூறினார். பணத்திற்கு முன்பாக இயேசுவை நீங்கள் வைப்பீர்களே என்றால் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். யாபேஸ் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டாலும் அவன் கர்த்தருடைய கரம் அவனோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று 1 நாளாகமம் 4:9-10 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும்போது அவருடைய சித்தத்தின்படியும் பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாகவும் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் கேட்டவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கேட்பதையும் கேளாததையும் விரும்பி கொடுக்கிற கர்த்தர், உம்முடைய நன்மை செய்கிற கரம் இவர்கள் மேல் அமரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.